தந்தமைக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் அவர்களுக்கு தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். மக்கள் மகிழ்ச்சியுடன் இருந்த முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை சிறப்பாக கட்டமைத்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கான நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாண்புமிகு மேயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தமைக்கும் தொடர்ந்து கடின உழைப்பை தந்தமைக்காக மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் முதன்மை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 700 குடியிருப்பு பயணிகள் இங்கு மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் இத்தகைய மாபெரும் முன்னெடுப்பை இன்று எடுத்து அதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாண்மை இயக்குநர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குடும்ப தலைவிகளுக்கு தான் இந்த வீடுகள் வழங்கப்படும், அவர்களின் பேரில் இந்த வீடுகள் வழங்கப்படும் என அறிவித்த செயல்பாட்டு காட்டியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சென்னை பெருநகர வளர்ச்சி குழும முதன்மை செயல் அலுவலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.